வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் பகுதியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி வழங்க கேட்கலாம். சுடலைமணி, வணக்கம். களத்தில் மத்திய நிதியமைச்சருடன் வேறு யார் எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது கடந்த வாரம் தென் தமிழகத்தில் பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. இதில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. சுமார் 300க்கும் மேற்பட்ட குளங்களில் உடைப்பு என்பது ஏற்பட்டதன் காரணமாக விவசாய நிலங்கள் முற்றிலுமாக சேதமடைந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு விமானம் மூலம் வருகை தந்தார். அவர் தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதியம் சுமார் 12:30 மணி அளவில் ஒரு 2 மணி நேரம் ஒரு ஆய்வுக் கூட்டம் என்பதை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து தற்போது தூத்துக்குடி நகர பகுதியில் உள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அதைத் தொடர்ந்து கோரம்பள்ளத்தில் மழை வெள்ளத்தால் உடைந்த கோரம்பள்ளம் மிகப்பெரிய குளத்தினை ஆய்வு செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் தற்போது ஆய்வின் போது அவருடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போன்று தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உட்பட அதிகாரிகள் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் வந்து பார்வையிட்ட அவரிடம் பொதுமக்கள், விவசாயிகள் சரமாரியாக பொதுப்பணித்துறையினர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த கோரம்பள்ளம் குளம் உடைவதற்கு முக்கிய காரணமே பொதுப்பணித்துறையினர் தான் என்றும் அவர்கள் முறையாக பணியை செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது குறித்து விவசாயிகள் மத்திய நிதியமைச்சரிடம் பேசிக் கொண்டிருந்த போது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அவர்கள் பாஷையிலேயே தங்களிடம் குறைகளை கூறி வருவதாகவும் அவர்களை பேச விடுங்கள் என்று கூறியுள்ளனர். மேலும் பொதுப்பணித்துறையினரை தங்கள் இந்த விவசாயிகளிடமிருந்து சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளனர். மேலும் இந்த குளம் முழுமையாக உடைவதற்கு காரணமே பொதுப்பணித்துறையினர் தான் என்றும் ஆனால் தங்கள் மீது பொதுப்பணித்துறையினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் என்றும், தொடர்ந்து இந்த கோரம்பள்ளம் குளத்தின் கரை உடைந்த காரணத்தினாலே தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் மழை வெள்ளம் புகுந்ததாகவும் அதன் காரணமாகவே தற்போது இந்த குளத்தினை இவர்கள் அடைத்துள்ளதாகவும், இல்லை என்றால் இந்த குளம் அடைக்காத ஒரு சூழல் தான் இருந்து வரும் என்று கூறுகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் ஏராளமான குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றனர். தற்போது இந்த பகுதியில் ஆய்வுகளை முடித்துவிட்டு தொடர்ந்து அடுத்த பகுதிக்காக சென்று கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து முரப்பநாடு பகுதியில் உள்ள தூத்துக்குடி மாநகராட்சிக்கு தண்ணீர் வழங்கும் பகுதிகளை பார்வையிட உள்ளார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம், ஏரல், மணச்சி பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட உள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.